ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. சோயா சுக்கா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது சிக்கன் மாதிரியே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். அதனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான சைட் டிஷ் ரெசிபிங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண முடியாது. அதனால் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 5 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வாசம் வருங்க. வாசம் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்த பின்னாடி இதை மிக்சியில் சேர்த்து உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. சோயாவில் இருக்க தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சோயாவும் ரெடி ஆயிடுச்சு. மசாலாவும் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா மசாலா வறுத்து எடுத்து அதே கடாய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் அது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக ஒரு பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரையும் பார்த்திங்கன்னா நான் கழுவி இதிலே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோயாவை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்த பின்னாடி இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்து இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சோயா சுக்கா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சைட் டிஷ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.